ஆண்ட் ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பத்தி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த நிறுவனத்தில் நம்ம ஜாயின் பண்றதுனால கண்டிப்பா நம்மளுக்கு வந்து லாஸ் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாம் பண்ணுற முதலீடுக்கு நம்மளுக்கு ஒரு ட்ராவலிங் பேக் வந்து சூப்பரான குவாலிட்டியில் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிளான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளான் மட்டும் தான் இருக்குது, 1000 மட்டும். ஓகேவா, 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 15 டேஸ்க்குள்ளே நம்ம வீட்டுக்கு வந்து இந்த கொரியர் வந்துடும். எல்லாருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக தான் இந்த கொரியர் வந்து அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம டவுன்லைன் நிறைய பேருக்குமே இந்த கொரியர் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேக் எல்லாம் அவங்க வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அது வெறும் 1000 ரூபாயிலே நம்ம வந்து சொந்த தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்தில் நீங்கள் பல்காவுமே நீங்கள் வந்து ப்ராடக்டை வாங்க முடியும். இல்லை ஜஸ்ட் நம்ம வந்து ஆன் பண்ண மட்டும் வாங்குறோம் அப்படின்னாலுமே 1000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம வந்து ஜாயின் பண்ணி டெய்லி இன்கம் பெறலாம். இதில் டைப் ஆஃப் இன்கம் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த நிறுவனத்தோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு புரியலை அப்படின்னா தனியாகவே உங்களுக்கு இதை நான் சென்ட் பண்ணி விட்டுறேன். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பேஸ் கம்பெனி கிடையாது, ஒரு நார்த் இந்தியன் பேஸ் கம்பெனி தான். பட் ஆனால் லாங் டைம் போகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நெட்வொர்க் மூலமாக நம்மளுக்கு வந்து வருமானத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. பட் ஆனால் ஒரு சில கண்டிஷன் இருக்குது. அது இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் தெரியும். நான் வந்து ரெஃபரே பண்ண மாட்டேன், எனக்கு இதில் இன்கம் வருமா, அந்த இன்கம் நம்ம வித்ராவல் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக நம்ம வித்ராவல் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் ஒரு ரெஃபரல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டைரக்ட் ரெஃபரலுக்கு உங்களுக்கு 200 ரூபா கொடுக்குறாங்க. இதில் மினிமம் வித்ராவலும் 200 ரூபா தான். அவங்க என்ன டைப் ஆஃப் இன்கம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நம்ம டைரக்ட் ரெஃபரலுக்கு வந்து 200 ரூபா கொடுக்குறாங்க. நம்மளுடைய செகண்ட் லெவலுக்கு 50 ரூபா கொடுக்குறாங்க. நம்மளுடைய தேர்ட் அண்ட் ஃபோர்த் லெவலுக்கு 20 ரூபா கொடுக்குறாங்க. 5லேருந்து 10 லெவலுக்கு நம்மளுக்கு 10 ரூபா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதுல 10 லெவல் இன்கம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த சாட்ல பாத்தீங்கன்னா அந்த 10 லெவலுக்கு உண்டான இன்கம் தான் ரொம்ப டீட்டெயிலா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ராயல்டி போனஸ் அந்த மாதிரி நிறைய போனஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்கம்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். அவார்ட் அண்ட் ரிவார்டுமே நம்மளுக்கு வந்து இதில் நிறைய கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பார்த்துருவோம். நீங்கள் இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி ரெஃபர் பண்ண முடியாமல் இருந்தாலும் ஒரே மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் 3 ஐடி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ எடுக்கிற ஒவ்வொரு டைரக்ட்டுக்குமே நம்மளுக்கு 200 ரூபா கொடுப்பாங்க. அடுத்தது இதில் லெவல் இன்கம் பற்றி சொன்னேன் இல்லையா, அந்த லெவல் இன்கம்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் டைரக்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை லெவல் இன்கம்லாம் எனக்கு வேணாம், நான் வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இன்கம்மை மட்டும் நம்ம வித்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். லெவல் இன்கம் ஃபர்ஸ்ட் 2 லெவல் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரெஃபர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு 10 லெவலுமே வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் டைரக்டில் 5 பேரை கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி பூஸ்டர் இன்கம் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்கம்லாம் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது இதில் மினிமம் விட்ராவல் 200 ரூபா. அடுத்தடுத்த விட்ராவல் பார்த்தீங்கன்னா 210, 220, 230 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 மடங்களில் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வித்ராவல் பண்ணுறீங்கன்னா 200, ஓகேவா. 200க்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் வித்ராவல் கொடுக்கலாம். 205, 215 அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. 210, 220, 230 இந்த மாதிரி நம்ம வந்து வித்ராவல் கொடுக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 1000 ரூபாயில் உள்ளே வந்திருக்கீங்க, ரெஃபரே பண்ணாமல் இருந்தாலும் இல்லை ரெஃபர் பண்ணினாலும் நீங்கள் 5000 ரூபாய்க்கு இன்கம் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேக்கேஜை நீங்கள் ரீடாப் அப் பண்ணணும். மறுபடியும் நீங்கள் 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு 1000 ரூபாய் போட்டு 5000 ரூபாய் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு வாட்டி நீங்கள் இன்கம் எடுக்கணும்னா திருப்பி நம்ம 1000 ரூபாய் முதலீடு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீங்கள் விட்ராவல் கொடுக்குறீங்க அப்படின்னா 10% ரிடக்ஷன் அவங்க வந்து பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மீதி அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்குன்னு தனியாக வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்குது. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய கம்பெனி வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லாம் நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ரெஜிஸ்டர் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது, லாகின் பண்ணுறது, ஐடியை வந்து பணம் கட்டி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு என்ன மாதிரி ஒர்க்குன்னு கேட்பீங்க. இதில் எந்த வித ஒர்க்குமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக 12 மணி ஆயிடுச்சுன்னா நம்ம வேலெட்டுக்கு வந்து இன்கம் வந்துடும். இதில் டெய்லி இன்கம் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட சேல்ஸ்லேருந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ சப்போஸ் கம்பெனியில் சேல்ஸ் நடக்காமல் இருந்தாலும் 1% கண்டிப்பாக கொடுத்துட்றதா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு டெய்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா 13 ரூபா அப்படிங்கிறது டெய்லி நம்மளுடைய வேலெட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது இது வந்து வேறு பிளான் எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு பிளான் மட்டும் தான் இருக்குது. வெறும் 1000 ரூபாய். 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினோடனே நம்ம வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அந்த பை பண்ணுற இடத்துல உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுங்க. உங்களுக்கு வந்து கொரியர் வந்து உங்கள் வீட்டுக்கே ரிசீவ் ஆகிடும்.
ஃப்ரெண்ட்ஸ், லிங்க்கை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதில் உங்களுடைய நேம் கொடுத்துக்குங்க, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்கள் மெயில் ஐடி கொடுத்துக்குங்க. இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய லாகின் பாஸ்வேர்டு எல்லாமே அமுச்சு விடுவாங்க. ஸோ உங்களுடைய மெயில் ஐடியை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மெயில் ஐடி கொடுத்துட்டு உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். உங்களுடைய யூசர் ஐடி கொடுத்துருப்பாங்க. இந்த யூசர் ஐடி தான் நீங்கள் லாகின் பண்ணப்போ யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டையும் உங்கள் யூசர் ஐடியும் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. கீழேயே லாகின் நவுன் கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்தோம் நம்மளுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். எல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரி 0 அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. நம்ம இன்கம் டீட்டெயில்ஸ் எல்லாமே 0வாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்ததுக்கப்புறம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள மெனு ஆப்ஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபண்ட் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பை ஃபண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கம்பெனியோட QR கோடு, UPI எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் நீங்கள் எவ்வளோக்கு வந்து பேமெண்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே 1000 தான், ஒரே பிளான் தான் இருக்குது. அதனால் இங்கே 1000 ரூபா அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. அப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டில் டிரான்சாக்ஷன் நம்பர் இருக்கும், அந்த ஐடியை இங்கே கொடுத்துக்கோங்க. பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த இடத்துல அட்டாச் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம வந்து சப்மிட் ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துடலாம். நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்து ஒரு ½ ஹவருக்குள்ளே உங்களுக்கு வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். அமௌண்ட் ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பிளானை வந்து பை பண்ணணும். அதுக்கு மறுபடியும் மெனு ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இதில் பை பேக்கேஜ்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து 1000 ரூபி இங்கே ஆட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய யூசர் ஐடி கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய நேமுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த செலக்ட் பேக்கேஜ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக 1000 தான் இருக்கும், அதை பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த பேக் தான் நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு இந்த பேக் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராடக்ட் நம்ம வீட்டுக்கு வரணும் இல்லையா, அதுக்காக கரெக்டான வீட்டு அட்ரஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக கொடுங்க. வேறு ஸ்டேட்லேருந்து வர்றதுனால நீங்கள் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு மெனு ஆப்ஷனில் போயிட்டு ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய்க்குங்க. இங்கே தான் நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெய்லி இன்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த நாள்லேருந்து நம்மளுடைய இன்கம் வந்து வர ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் அவங்களுடைய சோஷியல் மீடியா சைட்லலாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் ஹோம் பேஜ்லேயே அதுக்கு உண்டான லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ரெஃபர் லிங்க்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுடைய டெய்லி இன்கம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த வேலெட் அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம்.